ஹலோ கைஸ், நமஸ்தே. வெல்கம் டு ரேகா கமல் லைஃப் ஸ்டைல். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மொட்டை மோட்டிவேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் நான் மொட்டை மோட்டிவேஷன் கொடுத்துருந்தேன். நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நம்மளோட சேனலில் இருக்குது. கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் நம்மளோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் சில கொஷின்ஸ் கேட்டிருக்கீங்க. மொட்டை அடித்ததுக்கப்புறம் நீங்கள் சந்தனம் அப்ளை பண்ணுங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சில பேர் மொட்டை அடிக்க போகிறோம், ஏதாச்சும் டிப்ஸ் கொடுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க மொட்டை அடிக்கிறதுக்கு. இன்றைக்கி நம்ம என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பார்க்கலாம். நம்மளோட சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். ப்ளேலிஸ்ட்டில் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒரு வேளை மொட்டை அடிக்க போகிறீங்க, இல்லை நீங்கள் அடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தாங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மொட்டை அடித்ததுக்கப்புறம் ஏன் சந்தனம் அப்ளை பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி மொட்டை அடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நம்மளுக்கு எரிச்சலாக இருக்கும், ஒரு மாதிரி சென்சேஷனாக இருக்கும் நம்மளுக்கு. அதே மாதிரி ஒரு மாதிரி மறுத்து போன மாதிரி நம்னஸாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா ஒரு கூலிங்காக பார்த்திங்கன்னா நம்ம பார்த்திங்கன்னா சந்தனம் லைட்டாக அப்ளை பண்ணுவோம். நிறைய பேர் நிறைய அப்ளை பண்ணுவாங்க, சில பேர் லைட்டாக அப்ளை பண்ணுவாங்க. எனக்கு நான் லைட்டாக தான் அப்ளை பண்ணேன். அது ஒன் டைம் அப்ளை பண்ணாவே போதும், ரிப்பீட்டடாக அப்ளை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சில பேர் நான் மொட்டை அடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நல்ல விஷயம்தான். கண்டிப்பாக ஏதோ ஒரு ரீசனுக்காக தான் அடிப்பீங்க. கடவுள் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அதே மாதிரி எனக்கு மொட்டை அடிக்கிறதுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எதுக்காக பயப்படணும்? ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் உங்களோட முடிவில் அதாச்சும் ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதாச்சும் தேவையில்லாததுக்காகலாம் நம்ம மொட்டை அடிக்க மாட்டோம். ஏதோ ஒரு ப்ராப்ளம், அதனால் நீங்கள் அடிக்கிறீங்க. ஏதாச்சும் கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணியிருக்கீங்க மொட்டை கொடுக்குறதா, அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனால நீங்கள் அடிக்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனை கரெக்டான ஒரு விஷயத்துக்காக தான் நீங்கள் அடிக்கிறீங்கன்னா கடவுளுக்கும் உங்கள் மனசாட்சிக்கும் தவிர வேறு யாருக்காக பயப்படணும்? மற்றவங்க நம்மளை என்ன சொல்லுவாங்க, கூட இருக்கவங்க நம்மளை என்ன பண்ணுவாங்க, நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்களா, நம்மளை கஷ்டப்படுத்துவாங்களான்னா நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுனால மட்டும்தான் பண்ணுவாங்கன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? நீங்கள் நல்லா இருந்தால் கூட அதில் ஏதாச்சும் குறை கண்டுபிடிச்சி உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணி உங்களை தாழ்த்தணும்னு நினைக்கிறவங்கள கண்டிப்பாக அவங்க எப்போவுமே உங்களை டவுன் பண்ணி தான் பேசுவாங்க. அதே மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, நம்மளை அழகாக இல்லைன்னா நம்மளை ஏதாச்சும் கிண்டல் பண்ணுவாங்களா, இல்லை நம்ம அழகாக நம்ம மொட்டை அடிச்சுட்டா நம்ம அழகு போயிடுமா, இந்த மாதிரி பயம் இருந்துச்சுன்னா அது பார்த்திங்கன்னா நம்ம வேண்டுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இருக்கணும். இல்லை நீங்கள் வேண்டிட்டீங்க அப்படின்னா ஒரு விஷயத்த நினச்சிக்கோங்க, கடவுளுக்காக நம்ம கொடுக்கும் பொழுது இதை விட பல மடங்கு ஆசீர்வாதத்தை கடவுள் நம்மளுக்கு கொடுப்பார். எந்த ஒரு விஷயமா இருந்தாலுங்க நம்ம கடவுளுக்கு ஏதாச்சும் ஒரு நம்ம செய்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். கடவுளுக்கு நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. நம்ம மன விருப்பப்படி ஏதாச்சும் நம்ம வேண்டுதல்கள் செய்கிறோம் அப்படின்னா மனசார நீங்கள் செய்யும் பொழுது பல மடங்கு ஆசீர்வாதத்தை கண்டிப்பாக கடவுள் தருவார். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு தானம் செய்கிறீங்க அப்படின்னாலும் மனசார நீங்கள் சந்தோஷமாக நீங்கள் கொடுக்கும் பொழுது, செய்யும் பொழுது கண்டிப்பாக அந்த தானத்திற்கு பலன் இருக்குங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் மனசார நம்ம செய்யணும். அந்த மனசு தான் கடவுள். கண்டிப்பாக அந்த விஷயத்தை தான் கடவுள் பார்ப்பாரு. அந்த விஷயத்தை தான் கடவுள் ஏற்றுக்கொள்வார். அதனால் நம்ம கடவுளுக்கு கொடுக்கும் பொழுது எதுக்காக நம்ம பயப்படணும்? ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்ம காப்பாற்றிருக்காருன்னா அவருக்கு கொடுக்கறது நம்மளோட கடமை. அதனால் நம்ம பயப்படணும்னு அவசியம் இல்லை. இதனால் உங்கள் கூட இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்கன்றதை நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் மொட்டை அடிச்சதுக்கப்புறம் நான் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா சில பேர் என்னை கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. சில பேர் என்னை பார்த்து கிண்டல் பண்ணாங்க. எவ்வளோ பெரிய முடி வச்சுருந்தேன், என்ன இப்படி முடியாக மொட்டை அடிச்சுட்டு வந்துட்டேன்னு நிறைய பேர் சந்தோஷப்பட்டாங்க. எனக்கு அதை பார்த்து எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. ஐ டோன்ட் மைண்ட் இட். அதை ஒரு பெருசாக நான் ஒரு விஷயமா எடுத்துக்கல. ஏன்னா எனக்கு ஒரு பெரிய கஷ்டம் எப்பவுமே நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி கஷ்டத்தை விட கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய கஷ்டத்தை நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி அப்பா அம்மா அந்த சர்க்கிளில் இருப்போம். அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க பிரச்சனைகள். நம்ம சில பிரச்சனைகள் தான் ஃபேஸ் பண்ணுவோம். ஆனால் ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு குடும்பம்னு வர சொல்ல நிறைய பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணும் பொழுது அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு நம்ம காணும் பொழுது நம்மளை கைமீறி போகும் பொழுது கடவுள்கிட்ட தான் நம்ம ஒப்பு கொடுக்க முடியும். நான் கடவுளை முழுசாக நம்பினேன். கடவுள் என்னோடு இருந்து என்னை ஆசீர்வதித்து கொண்டு இருக்கிறார். கண்டிப்பாக உங்களையும் ஆசீர்வதிப்பார். ஏன்னா கடவுளை ஒரு விஷயத்தை நான் நம்புகிறேன் அப்படின்னா முழுசாக நான் நம்புகிறேன். அதனால் நான் எனக்கு பிடிச்சவங்களுக்காக தான் நான் மொட்டை அடிக்கிறேன். அதனால் எனக்கு பிடிச்ச கடவுளுக்காக நான் கொடுக்கறத ரொம்ப சந்தோஷமாக நான் ஃபீல் பண்ணுறேன். அதனால் நான் மன நிறைவாக கடவுளுக்கு நான் கொடுக்கும் பொழுது, என்னோடய அழகான முருகனுக்கு கொடுக்கும் பொழுது இதை விட எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் என்ன இருக்குது?
இது ஒரு எத்தனை பேர் வந்து மனசார இது பண்ணுவாங்க? என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ஐயோ! நான் குடுக்குறேனேன்னு ஒரு வருத்தம் கூட எனக்கு இல்ல. ரொம்ப சந்தோஷமா, அ அ ரொம்ப ஆனந்தமா தான் நான் வந்து இத குடுக்குறேன். ரொம்ப ஹாப்பினஸ்ஸா நான் குடுக்குறேன். அதனால வந்து என்ன பத்தி என்ன சொல்வாங்க, என்ன பண்ணுவாங்கன்றத நான் வந்து மைண்ட் பண்ணிக்கல. அதனால தான் நான் ஹாப்பியா இருக்கேன். அதே மாரி வந்து என்னோட ஒர்க் வந்து இது பாதிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சேன். ஏன்னா, "நீ என்ன இப்படி இருக்க? நீ என்ன அப்படி இருக்க? நாங்க பாத்தியா இவ்ளோ பெரிய முடி வச்சிருக்கோம். என் முன்னாடி வந்து பூவெல்லாம் வச்சுட்டு ரொம்ப இப்படியெல்லாம் பண்ற." எனக்கு அதெல்லாம் பார்த்தா ஒரு சில்லித்தனமா தெரியும். ஏன்னா எனக்கு என்னமோ இல்லாத மாரியும், நான் இத பார்த்து வந்து பொறாமப்படுற மாரியும், நான் எப்பவுமே அந்த மாரி வந்து பொறாமப்படுற குணம்லாம் எனக்கு கிடையவே கிடையாது. சும்மா நான் உண்மையாவே சொல்றேன். எனக்கு இருக்கிறத வச்சு நான் ரொம்ப ஹாப்பியா இருப்பேன். நான் வந்து எனக்கு தேவையானத வந்து பார்த்தீங்கன்னா, நான் எப்படி சொல்றது? நான் அது வேணும்னா அதுக்காக ட்ரை பண்ணுவேன். அதுக்காக வந்து முயற்சி செய்வேனே தவிர, மத்தவங்கள பார்த்து பொறாமப்பட்டா அது எனக்கு கிடைச்சிருவா போது. அதனால எந்த ஒரு யூஸ்லெஸ். அது வந்து கிடைக்கவும் கிடைக்காது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அத பத்தி நான் கவலைப்படல. அதனால எனக்கு அத பத்தியான பயம் கிடையாது. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். முடியுன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நம்மளுக்குள்ள இருக்கிற ஒரு விஷயம் அவ்வளோதான். இதனால வந்து நம்ம ரொம்ப ஹர்ட் ஆயிட்டு, "ஐய்யய்யோ! நான் என்ன பண்ணுவேன்? மொட்டை அடிச்சுட்டேன். என்னை எல்லாரும் இப்படி பேசுறாங்க, அப்படி பேசுறாங்க." நான் அழகா இருந்தாலும் பேசுவாங்க. நான் நல்லா இல்லனாலும் பேசுவாங்க. நான் நல்லா வளர்ந்தாலும் பேசுவாங்க. நான் கீழ டவுன் ஆனாலும் பேசுவாங்க. எப்படியா இருந்தாலும் இந்த வாய் பேசிட்டே தான் இருக்கும். அத பத்தி நான் கவலைப்பட்டேனா? அதனால வந்து அத பத்தி எதுவும் ஃபீல் பண்ணாம கடவுள நோக்கி, கடவுளுக்கு குடுக்குறத சந்தோஷமா, ஹாப்பியா வந்து பயம் இல்லாம குடுங்க. அவரு இத விட 1000 மடங்கு உங்கள ஆசீர்வாதமா வச்சிருப்பாரு. அதுதான் நான் உண்மையா நான் சொல்வேன். ஏன்னா நம்மள நெறைய கஷ்டங்கள் சூழும். நெறைய பிரச்சனைகள் நம்மள வாட்டி வதைக்கும். தூரத்துலருந்து பார்த்தா நிலா கூட ரொம்ப அழகா இருக்கும். கிட்ட போய் பார்த்தா தான் அதுல இருக்க பிரச்சனை தெரியும். அதனால ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். ஒவ்வொருவரோட வாழ்க்கையிலும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும். நம்ம நெனைப்போம், இங்க இவ்ளோ சந்தோஷமா இருக்காங்களேன்னு. ஆனா அவங்களோட வாழ்க்கையில நம்மள விட ரொம்ப மோசமான பிரச்சனைகள்லாம் இருக்கும். அவங்களோட தகுதிக்கு ஏத்த மாரி அவங்கவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். சில பேர் என்னையே சொல்லுவாங்க, "உங்களுக்கு என்னப்பா நீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்கன்னு." நான் கடந்து வந்த பாதையில அவங்க வந்து கடந்து வந்திருந்தாங்கன்னா, இனி வரைக்கும் இருப்பாங்களான்றது கூட சந்தேகம் தான். அந்த அளவுக்கு நெறைய பிரச்சனைகளை வந்து நான் ஃபேஸ் பண்ணி வந்திருக்கேன். இவ்ளோ தைரியமா பேசுறேன்னா, அதுக்கு காரணம் என்னோட பிரச்சனையிலேருந்து நான் ஃபேஸ் பண்ணி வந்த, என் கூட இருந்த என்னோட கடவுள். என் கூட யார் இருந்தாங்கன்றது எனக்கு தெரியாது. நான் கும்பிட்ட கடவுள் எப்பொழுதுமே என் கூட இருப்பாருன்ற ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு கடவுள் குடுத்துருக்காரு. அதனால அந்த நம்பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய விஷயம். நான் இருக்கேன் அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். அத வந்து என் கடவுள் குடுத்துருக்காருன்றத நான் நம்புறேன். அதனால நீங்க பயப்படாதீங்க. கடவுள் உங்களோடும் இருந்து கண்டிப்பா ஆசீர்வதிப்பார். நீங்க ஏன் பயப்படுறீங்க? மொட்டை அடிக்கிறதுக்குலாம் பயப்படாதீங்க. மத்தவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்க எடுக்கிற முடிவு உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கா? உங்க மனசாட்சிக்கு ஓகேன்னு படுதா? கடவுளுக்கு பயப்படுங்க. உங்க மனசாட்சிக்கு பயப்படுங்க. மத்தவங்களுக்கு ஏங்க பயப்படணும்? தப்பா செய்றோம் நம்ம பயப்படுறதுக்கு. இதுக்காக நீங்க பயப்படணும்னு அவசியம் இல்ல. உண்மையான உறவுகள் என்னன்றத உங்களுக்கு கடவுள் புரிய வைப்பார். அதுக்காக தான். அதனால எதுக்குமே பயப்படாதீங்க. எப்பொழுதும் கடவுள் உங்களோட இருந்து ஆசீர்வதிப்பார். இன்னும் மீண்டும் ஒரு ஒரு சுவாரஸ்யமான மொட்டை வீடியோவோட மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். பாய்.